ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தால் கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். பொய் சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்லியது? பொய் அனைவரும் பொய் சொல்லி இருக்கு. உண்மையா? நல்லா இருக்கீங்களா? உண்மையா சொல்ல வேண்டும். உண்மையா சொல்ல வேண்டும். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மதிய உணவுக்கு அப்புறம் நான் வெளியே இருக்கும்போது யாருக்கு பிரச்சனை சொல்ல வரலாம். நோ ப்ராப்ளம். கவுன்சிலிங் இருக்கும். யாருமே வரக்கூடாது. எதனால் நீங்கள் சொல்லி நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? உண்மையை சொல்ல வேண்டும். நல்லா இருக்கீங்களா? சவுண்டு கம்மியாயிடுச்சு. அவருக்கு மட்டும் சவுண்டு பெரியது. ஹல்லேலூயா. இயேசுவில் மிகவும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இங்கே வருவதற்காகவும் உங்களை காண்பதற்காக உங்களுக்கு செய்தி கொடுப்பதற்காகவும் ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு ஆண்டவருக்கு நன்றி, ஸ்தோத்திரம், மகிமை, ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். மதிப்புக்குரிய அருள் தந்தைகள் 2 பேர், அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஹல்லேலூயா. என்னுடைய பேர் ஆண்டனி ஆண்டனி பையப்பிள்ளி. ஹவுஸ் நேம். பிரைஸ் தி லார்ட். நான் பிறந்தது கேரளாவில், படித்தது மலையாளம், பேசினது தமிழ். நீங்கள் எங்கே பிறந்தார்கள்? தமிழகத்தில், தமிழ்நாட்டில். என்ன படித்தது? என்ன பேசினது? அநியாயம். நான் எங்கே பிறந்தது? என்ன படித்தது? நான் பேச வேண்டியது மலையாளம். ஆனால் என்ன பேசிட்டு இருக்கு? நீங்கள் எங்கே பிறந்தது? என்ன படித்தது? ஆனால் என்ன பேச வேண்டும்? மலையாளம் பேச வேண்டும். நான் தமிழ் பேசும்போது நீங்கள் மலையாளம் பேச வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அருளாலயம் தியான இல்லம் ஸ்டார்ட்டாகி அந்த நாட்களில் நிறைய டைம் இங்கே வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், அங்கே பெரிய கிரவுண்டில் பெரிய கன்வென்ஷன் வைத்தது தெரியுமா? ஓகே, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நான் கொஞ்சம் வயதாயிடுச்சு. அப்படி தானே? ஆமாம். ஓகே. குருவானவராயிட்டு 35வது ஆண்டு. இந்த 34 வருடமும் ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்தார், நற்செய்தி பணி. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஹல்லேலூயா. அன்பர்களே, இன்று காலையில் 10 நான் ரூமுக்குள்ளாலேயும் பின்னாடி சர்ச்சிலும் வந்து ஜெபித்து கொண்டிருந்தார். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி என்னதான்? ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். அந்த வார்த்தை யோவான் அதிகாரம் 15 வசனம் 4. யோவான் அதிகாரம் 15 வசனம் 4. நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல. அக்கா வாசித்தரும் எல்லோரும் பைபிள் க்ளோஸ் பண்ணி வச்சிடு. யாருமே பைபிள் ஓப்பன் பண்ண வேண்டாம். இந்த அக்கா மட்டும் ஓப்பன் பண்ணிய போதும். இல்லாமல் நீங்கள் என்ன பார்க்காது. ஓகே ஓகே, வாசித்து. நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் கடவுள் கொடுத்த வெளிப்பாடு. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். இணைந்திருந்தால் என்ன கிடைக்கும்? மக்களுக்கு தெரியாது. இப்பொழுது நிறைய மக்களுக்கு சர்ச்சுக்கு போகுவதற்கு, ஜெபிப்பதற்கு, தியானத்திற்கு போகுவதற்கு விருப்பமில்லை.
கோவிடுக்கு பின்னாடி. ஃபாதர், சர்ச்சுக்கு போனால் என்ன கிடைக்கும்? ஜெபித்தால் என்ன கிடைக்கும்? ஃபாதர், கொஞ்சம் ஃபிலிம் பார்த்துட்டு இருந்தால் நல்லா இருக்கும், டிவி பார்த்துட்டு இருந்தால் நல்லா இருக்கும், சீரியல் பார்த்துட்டு இருந்தால், ரியாலிட்டி ஷோ பார்த்துட்டு இருந்தால் நல்லா இருக்கும், கொஞ்சம் மொபைல் விளையாடிட்டு இருந்தால் பெரிய சந்தோஷம். எப்பொழுதுமே மொபைலை கரத்தில் எடுத்து பிடித்து தட்டி விட்டுட்டே இருக்கு. போகட்டும் வரட்டும், போகட்டும் வரட்டும், தட்டி விட்டுட்டே இருக்கு. தியானத்திற்கு வந்தாலும் மொபைல் விளையாடிட்டு இருக்கு. இங்கே இல்லை, கேரள மக்கள். அதனால் சர்ச்சுக்கு வராது, ஜெபிக்காது. இரவு ஃபேமிலி ப்ரேயருக்கு அம்மா கூப்பிடும், தம்பி ஜெபம் வாங்கோ, மம்மி யூ ஸ்டார்ட், நான் வரலாம். எதனால்? மொபைலை தட்டி விட்டுட்டே இருக்கு. தம்பி உணவு அம்மா மேஜ மீது வைத்திரு, நான் அப்புறம் சாப்பிடலாம். அவனுக்கு என்ன சாப்பிட வேண்டியது? மொபைல். தட்டி விட்டுட்டே இருக்கு. போகட்டும் வரட்டும், போகட்டும் வரட்டும். தம்பி குளிச்சிரு, அம்மா டவலும் சோப்பும் அங்கே வைத்து நான் அப்புறம் குளிச்சிடலாம். அவனுக்கு இல்லை. இதுதான் இப்பொழுது நடந்துட்டு இருக்கு. எதனால் இந்த கேள்வி? சர்ச்சுக்கு போனால் என்ன கிடைக்கும், ஜெபித்தால் என்ன கிடைக்கும், மக்களுக்கு தெரியாது. அதனால் இப்படி கேள்வி. அதுக்கு ஆன்சர் தான் இன்னைக்கு கிளாஸ். கிறிஸ்துவேசுவோடு இணைந்து வாழ்ந்தால் ஆண்டவர் தரும் வாக்குறுதிகள், அதை குறித்து வாக்கு தத்துவங்கள், ஆசீர்வாதங்கள், அதை குறித்து செய்தி. ஒருவர் கடவுளோடு இணைந்து வாழ்ந்தால் அவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருந்த போது கடவுள் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். குழந்தாய், ஸ்டேஜில் இருந்து கரங்கள் தட்டுவோம் 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 சொல்ல வேண்டாம். நான் சொன்னேன், கடவுளே இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் என்ன செய்ய வேண்டும்? இறை வார்த்தை சொன்னால் போதும், மக்கள் கரங்கள் தட்டிடும். நான் கேட்டார், அந்த இறை வசனம் எது? கடவுள் கொடுத்த வசனம். அக்கா நீங்கள் வாசிக்க வேண்டாம். திருப்பாடல் 47:1, மக்களினங்களை களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். அந்த நாளில் நான் இப்படி சொல்லுவேன், திருப்பாடல் 47:1 உடனடியாக மக்கள் கரங்கள் தட்டிடும். இரண்டாவது சொல்லும்போது அதற்கு வெளிப்பாடு, கொஞ்சம் கூட சக்தியோட வல்லமையோடு கரங்கள் தட்ட வேண்டும். மூன்றாவது சொல்லும்போது இப்படி சொல்லிடும், திருப்பாடல் 47 மட்டும் நீங்க கரங்கள் தட்டி ஒன்று. புரிஞ்சுதா? ட்ரையல் நம்பர் 1, திருப்பாடல் 47:1. ஃபாஸ்டிங். திருப்பாடல் 47:1. 10வது திருப்பாடல் 47. ஒன்று யாருமே சொல்லியதில்லை. நல்லபடி சொல்லும் வரைக்கும் ட்ரையல் போயிடும். ட்ரையல் நம்பர் 2, திருப்பாடல் 47:1. அக்கா, திருப்பாடல் 47:1. திருப்பாடல் 47. ஒன்று எப்படி? ஒன்று சொல்லுவோம். எதுவுமே சாப்பிட்டது இல்லையா காலையில்? நம்ம குறைச்சிட்டே இருக்கு. கோபத்தோடு பார்த்துட்டு இருக்கு, பிடிக்காதா? ட்ரையல் நம்பர் 3, திருப்பாடல் 47:1. 10வது திருப்பாடல் 47:1. 10வது திருப்பாடல் 47. ஓகே. அப்புறம் திருப்பாடல் 47:1 சொல்லும்போது கரங்கள் தட்ட வேண்டும். திருப்பாடல் என்று சொல்லும்போது கரங்கள் தட்டக்கூடாது. புரிஞ்சுதா?
ஓகே, ரெடி. பிரைஸ் தி லார்ட். பாருங்களே, கிறிஸ்துவேசுவோடு இணைந்து வாழ்வோர்களுக்கு ஆண்டவர் தரும் ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள். ஒன்று, கிறிஸ்துவேசுவோடு இணைந்து வாழ்வோர்கள் கிடைக்கும் முதல் ஆசீர்வாதம், தண்டனை தீர்ப்பு கிடையாது. முதல் ஆசீர்வாதம் என்னதா? தண்டனை தீர்ப்பு கிடையாது. ரோமையர் அதிகாரம் 8 வசனம் 1. ரோமையர் 8:1. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்பவர்களுக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. நோ பனிஷ்மெண்ட். இஃப் யூ abide in Jesus Christ, there is no punishment. ஆமென், ஆமென். உலக சட்டத்தின்படியாக தண்டனை வரும். ஆனால் தூய ஆவி சட்டத்தின்படியாக கிறிஸ்துவுக்கு இணைந்து வாழ்ந்தால் தண்டனை இல்லை. 2 தண்டனை இல்லை கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்தால். ஒன்று, பாபத்தின் தண்டனை இல்லை. நான் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்தால் நான் செய்த பாவத்தின் தண்டனை என் மீது வராது. ரோமையர் 8:2. ரோமையர் 8:2. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு, ஏனெனில் கிறிஸ்துவேசுவோடு இணைந்திருப்பவர்களுக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம். உலக சட்டம் அல்ல, உலக சட்டத்தின்படியாக ஒருவர் தவறு செய்தால் என்ன வரும்? தண்டனை வரும். ஆனால் தூய ஆவி தரும் சட்டம் சட்டம் பாவம், சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. தூய ஆவியின் சட்டத்தின்படியாக ஒரு அன்பார்ந்தவர்களே, பாபத்தின் தண்டனையில் விடுதலை உண்டா? இன்று வரைக்கும் உலகத்தில் இருந்த மனிதர்களில் ஒரே ஒரு மனிதன் மட்டுமே மனிதர்களுடைய முகத்தை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னார். அந்த மனிதன், ஒரே ஒரு மனிதன் யாரு? ஜீசஸ். திருப்பாடல் 47:1. மார்க் வாசிக்க வேண்டாம். மார்க் 2:5, மார்க் 2:5, லூக்கா 7:45. கவனியுங்கள். மார்க் 2:5. இயேசு வீட்டில் இருக்கு என்று தெரிந்து நிறைய மக்கள் ஓடி வந்தார்கள். 4 வருஷம் ஒரு படுக்க நோயாளை படுக்கையோடு தூக்கி எடுத்து கொண்டு வந்தார்கள். இயேசுவுக்கு முன் கொண்டு வர முடியாது. அதனால் இயேசு இருந்த இடத்தினுடைய கூரையை உடைத்து திறப்புண்டாக்கி அந்த மனிதனை படுக்கையோடு கீழே இறக்கினார். அதை கண்டு இயேசுவாண்டவர் என்ன சொன்னார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. மீண்டும் லூக்கா 7:45. அன்பார்ந்தவர்களே, சீமோனுடைய வீட்டில் இயேசுவாண்டவர் விருந்து கொண்டிருந்த போது பாவினியான ஒரு பெண் ஓடி வந்து அவள் செய்த பாவத்தை குறித்து பச்சாத்தாபப்பட்டு இயேசுவின் பாதத்திங்கள் அமர்ந்து இருந்து கண்ணீரால் இயேசுவின் பாதங்களை கழுவி கூந்தலால் துடைத்து அந்த பாதத்தில் முத்தமிட்டு பெர்ஃப்யூம் போட்டு இருக்கும்போது அவளை பார்த்து இயேசுவாண்டவர் என்ன சொன்னார்? இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இந்த உலகத்தில் இருந்த ஒரே ஒரு மனிதன், இன்று வரைக்கும் உலகத்தில் இருந்த மனிதர்களில் ஒரே ஒரு மனிதன் மட்டுமே மனிதர்களின் முகத்தை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னார். அந்த மனிதன் ஜீசஸ் கிரைஸ்ட். உலக சட்டத்தின்படி இப்படி வருமா? டிவி ஸ்டார்ஸ் இணைந்து வாழ்ந்தால் இப்படி வருமா? இல்லை. ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், ஃபிலிம் ஸ்டார்ஸ் இப்படி வருமா? இல்லை. கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்தால் மட்டும் தண்டனை இல்லை. கேள்வி, தண்டனை என்னதா? கேள்விதான். தண்டனை என்னதா? விவிலியத்தில் இருக்கு. தண்டனை என்னதா விவிலியத்தில் இருக்கு. தங்கச்சி, நீ படிச்சுட்டு இருக்கா? உன்னுடைய முகத்தை பார்க்கும்போது நல்லா படிச்சிடும். அமை கரெக்ட்? நல்லா படிச்சிருமா? அம்மா தான் பக்கத்தில் இருக்கு. அம்மாவுடைய முகத்தை பார்த்துட்டு இருக்கு. அம்மா நான் நல்லா படிச்சிடுமா? ஓகே.
நல்லா படிச்சிடும் பாப்பா, நல்ல பாப்பா, அழகார்ந்த பாப்பா, செல்ல பாப்பா, கிளாஸில் ஃபஸ்ட்டு. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும். ஆனால் இந்த வருடம் பாப்பாவுக்கு கொஞ்சம் மொபைல் விளையாடல் அதிகமாக வந்துட்டு இருக்கு தானே. இதில் அம்மாவுடைய முகத்தை பார்த்துட்டு இருக்கு. நல்லா படிக்காது எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்த வேளையில் உனக்கு தோல்வி வந்தது. இந்த தோல்வி உனக்கு யார் கொடுத்தார்? You're a best student, you have to give the answer. இந்த தோல்வி உனக்கு யார் கொடுத்தார்? அம்மா சொல்லி கொடுக்க கூடாது. இந்த தோல்வி உனக்கு யார் கொடுத்தா? மொபைல். அந்த தோல்வி நீ கை நீட்டி வாங்கின தோல்வி. அது கடவுள் கொடுத்த தோல்வி அல்ல, அது ஆசிரியர் கொடுத்த தோல்வி அல்ல, கடவுளிடமிருந்து கை நீட்டி வாங்கின தோல்வி. யாரு கொடுத்ததில்லை. Praise the Lord. யோவான் 3:19 தண்டனை என்னதா குறித்து வைத்திருக்கின்றது. யோவான் 3:19. ஒளி உலகிற்கு வந்திருந்தும். வெயிட், ஒளி உலகத்திற்கு வந்திருந்தும். ஒளி யாரு? ஜீசஸ். யோவான் 8:12 நானே உலகத்தினுடைய ஒளி. ஓகே, ஒளி உலகத்திற்கு வந்திருந்து, ஜீசஸ் உலகத்திற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயவனாய் இருந்ததால், மனிதர்கள் செயல்கள் தீயவையாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையை விரும்பினர். இருள் என்னதா? பாவம். இயேசுவை விட பாவத்தை விரும்பினர். ஒரு சென்டென்ஸ் ஓடி இருக்கு. இதுதானே இதில் தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கி உள்ளது. தண்டனை தீர்ப்பு என்னதா? இயேசுவை விட்டு வாழ்வது. அதுதான் தண்டனை. இயேசுவை விட்டு வாழ்வது. Praise the Lord. Praise the Lord. எதற்கு இயேசு ஆண்டவரை உலகத்திற்கு அனுப்பினார்? யோவான் 3:16. யோவான் 3:16. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். Praise the Lord. நானும் நீங்கள் செய்த பாவத்திற்கு தண்டனை என் மீது உங்கள் மீது வராமல் இருக்க, நானும் நீங்கள் செய்த பாவத்தின் தண்டனை சிலுவையின் மீது உடலில் ஏற்றுக்கொண்டு எனக்கு உங்களுக்காக சிலுவையில் ஜீசஸ் மரித்தார். இவ்வாறு எனக்கும் உங்களுக்கும் இந்த பாவத்தின் தண்டனை இருந்து ஜீசஸ் விடுதலை கொடுத்தார். ஆமென். തിരുപ്പാട് 47. Praise the Lord. இதுக்காக வந்தார். யோவான் 3:17. உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல. நீங்கள் உலகத்திற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே இந்த தண்டனையிலிருந்து விடுதலை கொடுக்கவே கடவுள் இயேசுவாண்டவரை உலகத்திற்கு அனுப்பினார். ஆனால் அந்த கிறிஸ்துவேசுடன் இணைந்து வாழ்ந்தால் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை உண்டு. ஆமென். ஆமென். ஒரு நாள் என்னுடைய ரூமுக்குள்ளாலே அப்பா அம்மா 5 பசங்கள் சேர்ந்து வந்தார்கள். அப்பாவுடைய முகத்தை பார்த்தபோது, அப்பா என்னுடைய ரூமு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டே இருக்கு. அப்பாவுடைய முகத்தை பார்க்கும்போது பயம் இருக்கு. நான் கேட்டார், என்ன பிரச்சனை? ஒரு மகன் சொல்லி, ஃபாதர், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, நான் முதல் மகன், என்னுடைய சகோதரர்கள். ஃபாதர், 3 மாதமாயிட்டு அப்பா நல்லபடி சாப்பிட முடியாது, அப்பாவுக்கு நல்லபடி தூக்கம் வராது, அப்பா பயந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூருக்கு நிறைய மருத்துவமனைகளுக்கு கூட்டி போயிட்டு மருத்துவர்கள் டெஸ்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி அவர்கள் சொல்லியது, இந்த அப்பாவுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை, உடல் ரீதியான பிரச்சனை எதுவுமே இல்லை, ஹீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. அதனால் நீங்கள் உங்களுடைய கடவுளை ஜெபம் செய்திரு. ஃபாதர், உங்களிடம் கொண்டு வந்திருக்கு, அப்பாவுக்காக கொஞ்சம் ஜெபிக்க வேண்டும். அந்த அப்பாவுடைய தலை மீது நான் சிலுவை வைத்து ஜெபித்தா.
அந்த சிலுவை வைத்து ஜெபித்துட்டு இருக்கும்போது கடவுள் எனக்கு ஒரு காட்சி கொடுத்தார். அந்த காட்சி இந்த அப்பாவை காட்டி கொடுத்தார், பக்கத்தில் ஒரு பொண்ணை காட்டி கொடுத்தார். அப்புறம் அந்த பொண்ணினுடைய கர்ப்பப்பை காட்டி கொடுத்தார், ஒரு சிறு குழந்தையை காட்டி கொடுத்தார், அப்புறம் கத்திரிக்கோல் காட்டி கொடுத்தார். எனக்கு புரிஞ்சுது, இந்த அப்பா கருகளை அபோர்ஷன் இந்த பாவம் செய்திருக்கு. அதனால் மனைவிக்கு முன்னாடி வைத்து பசங்களுக்கு முன்னாடி வைத்து கேட்கக்கூடாது. நான் பார்த்தபோது அந்த பொண்ணு மனைவி அல்ல. நான் சொன்னேன், நீங்கள் எழுந்து தியான காலுக்கு போயிடு, அப்பாவுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும், அப்பாவுக்கு பாவ சங்கீர்த்தனம் கொடுக்க வேண்டும். அவர்கள் எழுந்து வெளியே போயிட்டு நான் அப்பாவோட சொன்னேன், அப்பா உண்மையாக சொல்ல வேண்டும், பொய் சொல்லக்கூடாது. ஃபாதர் நான் பொய் சொல்லாது. என்ன ஃபாதர்? நான் கேட்டார், அப்பா கருக்கலைப்பு இந்த பாவம் செய்திருக்கா? உடனடியாக அப்பா எழுந்து, யாரு சொன்னார்? இது யாரு சொன்னா ஃபாதர்? இது கடவுளுக்கும் அந்த டாக்டருக்கும் அந்த பொண்ணுக்கு எனக்கு மட்டும் தெரியும், உலகத்தில் யாருக்குமே இது தெரியாது. நான் சொன்னேன், கடவுள் எனக்கு சொல்லி கொடுத்தா என்ன நடந்தது கரெக்டாக சொல்ல வேண்டும். அப்போ சொல்லி, ஃபாதர் எனக்கு 108 ஏக்கர் இடம் இருக்கின்றது, 4500 ஸ்கொயர் ஃபீட்டு பெரிய வீடு இருக்கின்றது. எனக்கு நான் எம்கோம் படிச்சுட்டு இருக்கு, நல்ல வேலை இருக்குது, வீட்டில் நிறைய பணியாளர்கள் இருக்கின்றது, நிறைய இடம். ஃபாதர் மனைவி இருக்குது, 5 பசங்கள் இருக்குது. ஆனால் எனக்குள் ஒரு பாப வாழ்க்கை இருந்தது. என்னதான் சமையல் அறையில் சமையல் செய்திடும் பொண்ணோடு சேர்ந்து பாப வாழ்க்கை இருந்தது. உடல் உறவு கொண்டார். அதன்படியாக அந்த பொண்ணுடைய கர்ப்பப்பையில் குழந்தை பிறந்தார். ஒரு நாள் பொண்ணு வந்து, அண்ணா கர்ப்பப்பையில் குழந்தை பிறந்திருக்கு, நான் என்ன செய்ய வேண்டும்? ஃபாதர் நான் சொன்னேன், நாளைக்கு மருத்துவமனைக்கு போயிடலாம், மருத்துவரை கண்டு முடிவெடுத்துடலாம், என்ன செய்ய வேண்டும்? இந்த பொண்ணு சொல்லி, எஸ், அவர்கள் சொல்லுவதை நான் கீழ்ப்படிதலோடு செய்வார். ஃபாதர் அன்னைக்கு மாலையில் நான் மருத்துவமனைக்கு போயிட்டு தனிப்பட்ட டாக்டர்கிட்ட சொன்னேன், டாக்டர் நாளைக்கு ஒரு பொண்ணை கூட்டி வரும், அவளுடைய கர்ப்பப்பையில் குழந்தை பிறந்திருக்கு, திருமணம் ஆயதில்லை, நான் வழியாக அந்த குழந்தை பிறந்திருக்கு, சொல்ல வேண்டும், அபோர்ட் செய்ய வேண்டும், நீங்கள் எத்தனை ரூபாய் கேட்டாலும் நான் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் டே விடியற்கால நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு, மனைவியிடம் அந்த பணிப்பொண்ணு பொய் சொல்லி அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு, ஃபாதர் மருத்துவரிடம் போய் மருத்துவர் சொல்லி, இது பிரச்சனை இல்லை, இப்படியெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு, நானொரு மாத்திரை கொடுத்துடலாம், அந்த குழந்தையை கட் பண்ணி விடலாம். ஃபாதர் இது எனக்கும் டாக்டருக்கும் அந்த பொண்ணுக்கும் மட்டும் தெரியும். ஆனால் உங்களுக்கு கடவுள் காட்டி கொடுத்திருக்கு, ஃபாதர் என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்னேன், அண்ணா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், எவ்வளவு நாளுக்கு முன்னாடி இந்த பாவம் செய்தால்? 3 மாதத்திற்கு முன்னாடி. எவ்வளவு நாளாயிட்டு சாப்பிட முடியாது? 3 months. எவ்வளவு நாளாயிட்டு தூக்கம் வராது? 3 months. எவ்வளவு நாளாயிட்டு பயம் வந்திருக்கு? 3 months. நான் சொன்னேன், அண்ணா இது நீங்கள் செய்த பாபத்தினுடைய தண்டனை, இது நீங்கள் செய்த பாபத்தினுடைய தண்டனை. அண்ணா 108 ஏக்கர் இடம் இருக்கின்றது, 4500 ஸ்கொயர் ஃபீட் பெரிய வீடு இருக்கின்றது, படிப்பு இருக்கு, வேலை இருக்கு, பணியாளர்கள் இருக்கு, மனைவி இருக்கு, 5 குழந்தைகள் இருக்கு. எல்லாம் இருந்தாலும் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, பயந்துட்டு இருக்கு. அண்ணா மத்தேயு 16:26, மத்தேயு 16:26, மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அண்ணா 108 ஏக்கர் இடம் இருக்கு, பெரிய வீடு இருக்கு,
படிப்பு இருக்கு, வேலை இருக்கு, பணியாளர் இருக்கு, மனைவி இருக்கு, பசங்கள் இருக்கு. ஆனாலும் வாழ்வை இழப்பால் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் ஆனா வாழ்வுக்கு ஈடாக எல்லாம் இருந்தாலும் தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. இது நீங்க செய்த பாவத்தின் தண்டனை. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ഒരുപാട് ഉള്ളിരിപ്പ് தியானம் இருக்கும். தனிப்பட்ட வரக்கூடாது, ஒருவரை கூட்டி வர வேண்டும். நல்லபடி பாவ சங்கீர்த்தனம் செய்ய, நல்லபடி தியானம் செய்ய வேண்டும், நல்லபடி கவுன்சிலிங் எடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்கள், உண்மையாக நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை மனைவியோடு சேர்ந்து தியானத்திற்கு வந்தால் நல்லபடி தியானம் செய்தார். என்னிடம் பாவ சங்கீர்த்தனம் செய்தார், என்னிடம் கவுன்சிலிங் எடுத்தார். அன்பார்ந்தவர்களே, புதன்கிழமை மாலையில் குணமளிக்கும் ஆராதனை நடந்தது. அந்த ஆராதனைக்கு பிறகு இந்த அப்பாவுக்கு பயம் இல்லை. புதன்கிழமை நல்லபடி படுத்துட்டு இருந்தார், நல்லபடி சாப்பிட்டு கொண்டு இருந்தார். இப்பொழுது அந்த அண்ணனுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை. திருப்பாடு 47. நல்லபடி கவனியுங்கள். உனக்கு படிப்பு இருக்கு, வேலை இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் மனதில் நிம்மதி இருக்கா? மனதில் அமைதி இருக்கா? இல்லாமல் நீ செய்த பாவத்தின் தண்டனை. நீ கிறிஸ்துவேசுடன் இணைந்து வாழ்ந்தால் இந்த தண்டனையில் விடுதலை உண்டு. 2 கரங்களை உயர்த்தி பிடியுங்கள். ஹல்லேலூயா. சப்தமா ஹல்லேலூயா, சப்தமா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி 100 பேருக்கு சப்தமாய் ஸ்துதிக்கட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட சப்தமா, கொஞ்சம் கூட சப்தமா, கொஞ்சம் கூட சப்தமா, சப்தமா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கிறிஸ்துவேசுவோடு போதும். கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்தால் தண்டனை தீர்ப்பில்லை. 1, பாவத்தின் தண்டனை இல்லை. 2, சாபத்தின் தண்டனை இல்லை. என இல்லை? நல்ல படிக்கவனியுங்கள். இதை குறித்து படித்த மனிதன் நான். சாபத்தின் தண்டனை இல்லை. இப்பொழுது கேரளாவிலும் தமிழகத்திலும் நிறைய மக்கள் செய்தி கொடுத்துட்டே இருக்கு. சென்னையிலும் செய்தி கொடுத்துட்டே இருக்கு. என்ன செய்தி? தாய் தந்தை பாவம் செய்தார், அவர் செய்த பாவத்தின் சாபத்தின் தண்டனை மக்கள் மீது எத்தனை தலைமுறை வரும்? 7 தலைமுறை. அம்பத்தூரும் அப்படிதான் கொடுத்துட்டே இருக்கு. அருள் தந்தைகள் அல்ல, தாய் நல்ல படிக்கவனி. தாய் தந்தை பாவம் செய்தார், அவர் செய்த பாவத்தின் சாபத்தின் தண்டனை மக்கள் மீது 7 தலைமுறை வரும் என்று விவிலியத்திலிருந்து எடுத்து காட்டி கொடுத்தார். இந்த அங்கி கழட்டி விட்டு நான் திருமணம் செய்து உங்களைப் போல நான் வாழ்வேன். ஐ சேலஞ்ச். ஒரு அக்கா பைபிளை தேடிக்கிட்டே இருக்கு. உடனடியாக அவருடைய அங்கி கழட்டி எடுக்க வேண்டும். தெரியும், விவிலியத்தில் அப்படி இல்லை. இல்லை, இவர்கள் என்ன செய்தி? தாய் தந்தை பாவசீல் அவர் செய்த பாவத்தின் சாபத்தின் தண்டனை மக்கள் மீது 7 தலைமுறை வரும். திருமண தடை, குழந்தை பிறக்காது, நோய்கள், வியாதிகள், விபத்துகள் வரும், மரணங்கள் நடைபெறும், பொருளாதார தகர்வுகள், விவசாயத்தில் பிசினஸ் தொழிலில் தகர்வுகள், இவ்வாறு பேசிக்கொண்டே செய்தி கொடுத்துட்டே இருக்கு. அதனால் நிறைய மக்களுக்கு இப்போ தாய் தந்தைகளிடம் பெரிய கோபம், வெறுப்பு. ஏன்? இந்த பிரச்சனை நீ செய்த பாவத்தின்படியாக எனக்கு வந்தது. இதை குறித்து படித்த மனிதன் நான். கவனியுங்கள், சாபத்தை குறித்து விவிலியத்தில் 3 படிப்பு இருக்கின்றது. எத்தனை படிப்பு? 3. முதல் படிப்பு, தாய் தந்தை பாவம் செய்தார், அவர் செய்த பாவத்தின் சாபத்தின் தண்டனை மக்கள் மீது வரும். எஸ், there is punishment. தண்டனை வரும். இந்த படிப்பு விவிலியத்தில் இருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. there is.
விடுதலை ஒரு வசனம் தரலாம், நிறைய வசனங்கள் இருக்கு, ஒன்று மட்டும் கொடுப்பேன். திருப்பாடல் 20 விடுதலை பயணம் 20:5. நீ அவைகளை நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னை புறக்கணிக்கும். நீ அவைகளை நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கண்டித்து தீர்ப்பேன். எத்தனை தலைமுறை மட்டும்? 3ஆம் 4ஆம். நீங்க எத்தனை தலைமுறை சொல்லியது? 7 தலைமுறை. அதனால் இந்த அங்கி போட்டு நான் செய்தி கொடுத்துரும். விவிலியத்தில் 7 தலைமுறை இல்லை. 7 எப்படி வந்தது காட்டித்தரலாம். இப்பொழுது எல்லோரும் கடவுளுக்கு மேத்தமேட்டிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. கடவுளே 3 + 4 = 7. இப்படி தான் 7 வந்தது. 7 ஆணில் கடவுள் என்ன சொல்லிடும்? என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மீது 7 தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். அப்படி விவிலியத்தில் இல்லை. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கவனியுங்கள். இந்த அக்கா பாவம் செய்தார். 3-4 தலைமுறை, ஃபர்ஸ்ட் தலைமுறை, செகண்ட் தலைமுறை, தேர்டு தலைமுறை, ஃபோர்த்து தலைமுறை, அதுக்கப்புறம் தண்டனை வராது. இந்த படிப்பு விவிலியத்தில் இருக்கின்றது. 2வது படிப்பு, தாய் தந்தை பாவம் செய்தார், அவர் செய்த பாவத்தின் சாபத்தின் தண்டனை மக்கள் மீது வராது. there is no punishment. நோ, வராது. இந்த படிப்பும் விவிலியத்தில் இருக்கின்றது. எசேக்கியேல் 18:20. எசேக்கியேல் 18:20. பாவம் செய்பவரே சாவர். பிள்ளைகள் பெற்றோரின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள். கவனியுங்கள், பிள்ளைகள் பெற்றோரின் குற்றங்களை சுமக்க மாட்டார்கள். தாய் தந்தைகள் பாவம் செய்து அவர் செய்த பாவத்தின் சாபத்தின் தண்டனை மக்கள் மீது வராது, அவர்கள் சுமக்க மாட்டார்கள். அவ்வாறே பெற்றோரும் பிள்ளைகளின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள். நீதிமானின் நீதி அவன் மீது இருக்கும், பொல்லானின் பொல்லாங்கு அவன் மீது இருக்கும். இந்த படிப்பும் விவிலியத்தில் இருக்கின்றது. there is punishment, there is no punishment. தேட படிப்பு 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வதிக்கும் கடவுள் நான். எத்தனை தலைமுறை வரைக்கும்? 3வது படிப்பு சாபத்தை குறித்து. முதல் படிப்பு சாபம் தண்டனை வரும். 2 இல்லை, 3000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வதிக்கும் கடவுள் நானே. விடுதலை பயணம் 20:5 வாசித்து 6 வாசிக்கும் போது கரெக்டாக விடுதலை பயணம் 20:6 என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். இது முதல் படிப்பு. மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் பேரன்பு காட்டுவேன். கவனியுங்கள், இந்த அம்மா பாவம் செய்தார். முதல் படிப்பு 3 மேக்சிமம் 4 தலைமுறை வரைக்கும் தண்டனை. ஃபர்ஸ்ட் தலைமுறை, செகண்ட், தேர்டு, ஃபோர்த். இந்த 4 தலைமுறைக்கு உள்ளாலே ஒருவர் கடவுள் மீது அன்பு கூர்ந்து கடவுளின் விதிகளை கடைபிடிப்பவர்களுக்கு 1000 தலைமுறை ஆசீர்வதிக்க. இந்த ஃபர்ஸ்ட் தலைவி இந்த அக்கா, அவ கடவுள் மீது அன்பு கூர்ந்து கடவுளுடைய சட்டத்தின்படியாக வாழ்ந்தால் அப்புறம் 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வாதம். உங்களிடமிருந்து அந்த தண்டனை இல்லை. இவர் செய்த நன்மைகள் வழியாக அந்த சாபம் முடிந்து போயிடும். கவனியுங்கள், இந்த 3 படிப்பு உலகத்தில் இருந்தது. இந்த 3 படிப்பும் பழைய ஏற்பாடில் தான். சாபத்தை குறித்து எதுவுமே புதிய ஏற்பாடில் ஜீசஸ் சொல்லியதில்லை. திருப்பாடல் 47:1.
சாபத்தை குறித்து இயேசுவாண்டவர் எதுவுமே சொல்லியதில்லை. இது பழைய ஏற்பாடில்தான். இந்த 3 படிப்பும் பழைய ஏற்பாடில்தான். இந்த 3 படிப்பு உலகத்தில் இருந்தது. ஜீசஸ் உலகத்திற்கு வந்து இந்த 3 படிப்பில் இருந்து எது ஜீசஸ் தேர்ந்தெடுத்தார்? 3வது படிப்பு, கடவுளை குறித்து ஜீசஸ் கொடுத்த படிப்பு, அவர் ஆசீர்வதிக்கும் கடவுள். பிரைஸ் தி லார்ட். கடவுளை குறித்து ஜீசஸ் கொடுத்த அறிவு, ஆசீர்வதிக்கும் கடவுள் தானே என் அப்பா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் என்னுடைய ரூமுக்குள்ளால ஒரு அப்பா அம்மா 2 பேர் சேர்ந்து வந்தார்கள். இந்த அப்பா இப்படி பயணம் செய்யும்போது இந்த கழுத்து இப்படி ரைட் சைடு திரும்பி இருக்கும். கடவுளை பிறந்த நாளில் இந்த அண்ணனுடைய கழுத்து இப்படியா? நான் கேட்டேன், அப்பா இந்த கழுத்து இப்படி ரைட் சைடு திருப்பிட்டு இருந்து பிறந்த நாளில் இருந்தால் இல்லை ஃபாதர், நேற்று மாலையில் 6 மணி வரைக்கும் ஒரு பிரச்சனை இருந்ததில்லை, 6 மணிக்கு தான் இப்படி வந்தது. என்ன அப்பா நேற்று நடந்தது? ஃபாதர், எங்களுக்கு கடவுள் ஒரே ஒரு மகனை கொடுத்திருக்கு. நேற்று எங்களுடைய பங்கில் 5 நாள் கன்வென்ஷன் முடிந்தது. 5 மணிக்கு கன்வென்ஷன் முடிந்து உடனடியாக நானும் மனைவி வீட்டுக்கு திருப்பி வந்தால் டீ போட்டு வராது டீ சாப்பிட்டு இருக்கும்போது மகன் அந்த கேட் ஓப்பன் பண்ணி இந்த முற்றத்து வந்து இப்படி நின்றார். ஏன் தம்பி? அப்பாவை கோபத்தோடு பார்த்துட்டு இருக்கு. அவர் எதுவுமே பேசாது ஃபாதர். வராந்தையில் ஏறி வந்து என்னுடைய கன்னத்தொரு அடி கொடுத்தார். கழுத்து இப்படி ஆயிடுச்சு. அவன் கராட்டே பிளாக் பெல்ட். கழுத்து இப்படி ஆயிடுச்சு. எதனால் அப்போ? அது எனக்கு தெரியாது ஃபாதர். என்னை பார்த்தால் மட்டும் இந்த பிரச்சனை. மனைவியை பார்த்தால் அவனுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை. அவளிடம் நல்லபடி பேசிடும். ஆனால் என்னை பார்த்தால் கோபம். நான் கேட்டார், அவனை நான் கூப்பிட்டால் வருமா? ஃபாதர், அவனுக்கு உங்களை ரொம்ப விருப்பம். உங்களுடைய தியானத்திலும் இருந்த மனிதன், கடவுளை என்னுடைய தியானத்தில் இருந்த மகன் அப்பாவுடைய கன்னத்தடி கொடுத்ததா? வீடு எங்கே அப்பா? இங்கே இருந்து 15 மினிட் பயணம் மட்டும். அவன் மொபைல் ஃபோன் இருக்கா? எஸ் ஃபாதர். நம்பரை எனக்கு கொடுத்துருமா? நான் கூப்பிட்டால் வருமா? கண்டிப்பாக வரும் ஃபாதர். நான் மொபைல் நம்பர் வாங்கி நம்பரில் டயல் பண்ணி அவன் ஃபோன் எடுத்து, யார்? நான் சொன்னேன், மதிப்புக்குரிய அந்தோணி பைப்பிள். ஃபாதர், நீங்கள் தானே? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஃபாதர், உங்களுடைய ஃப்ரெண்டு தான் ஃபாதர். எதனால் என்ன கூப்பிட்டு இருக்கு? யார் நம்பர் கொடுத்தாரு? நான் சொன்னேன், தம்பி உடனடியாக என்னோட ரூமுக்குள்ளால் வர முடியுமா? எஸ் ஃபாதர். 15 மினிட்டுக்குள்ளால் என்னோட ரூமுக்கு முன்னாடி கிரவுண்டு இருந்தது. அங்கே புல்லட் பைக்கில் வந்தது. ரூமுக்குள்ளால் ஏறி வந்தா. பேண்ட்ஸு ஷர்ட்டு இன் பண்ணி வச்சிருக்கு, ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்டு. முகத்தை பார்த்தால் அழகார்ந்த மனிதன். என்னை போல் இல்லை, கொஞ்சம் கம்மி தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இது கடவுள் கொடுத்த அழகு. நான் என்ன செய்திரும்? திருப்பாடு 47 அவன் ரூமுக்குள்ளாலே ஏறி வந்த வேளையில் அப்பாவே வருது. நேற்று உனக்கு கொடுத்தது மீண்டும் வேணுமா? ஏன் இந்த ஃபாதர் ரூமுக்குள்ளால வந்திருக்கு? என்னடா எழுந்துடுறேன் போடா. கோபப்பட்டு எனக்கு பெரிய கோபம் வந்து, டேய் என்னடா பிரச்சனை? இது என்னுடைய ரூமு, உன்னுடைய வீடல்ல. என்னுடைய ரூமில் மக்கள் இருக்கும், உனக்கு என்ன பிரச்சனை? அம்மா இருக்கும், அப்பா இருக்கு, என்ன டேய் அமர்ந்து கொள்ளுவோம். அவன் பயந்து அமர்ந்து இருந்தான். நீங்கள் எழுந்து வெளியே போயிடு. வெளியே போயிட்டு, டேய் அது யாருடா? அப்பா தானே, அம்மா தானே? எஸ் ஃபாதர். அப்பாவுடைய கழுத்தப்படி? ஃபாதர் நேற்று 1 கொடுத்தாரு, அது மட்டும் பத்தாது ஃபாதர், அந்த அப்பாவை கொலை செய்ய வேண்டும். என்னடா உனக்கு பிறப்பை கொடுத்த அப்பாவை கொலை செய்யணுமா? என்ன பிரச்சனை சொல்லடா?
அவன் எழுந்து ஷர்ட்டு பட்டன்ஸு கழட்டி அவனுடைய பாடி எனக்கு காட்டி கொடுத்து. நான் சரி டே க்ளோஸ் பண்ணடா, ஏன் உன்னுடைய பாடி நான் பார்க்க விட க்ளோஸ் பண்ணடா. இல்லை ஃபாதர், நீங்கள் என்னுடைய பாடி கண்டிப்பாக பார்க்க வேண்டும். பார்த்தபோது ஃபுல்லாக சோரியாசிஸ் நோய், ஃபுல்லாக சோரியாசிஸ். டே இது சோரியாசிஸ் நோய் தானே ஃபாதர், ரொம்ப வருடங்களாயிட்டு இந்த வலியோடு இருக்குன்னு. நிறைய மருத்துவமனைகளுக்கு போயிட்டு மாத்திரை எடுத்தார், ஆனால் நோ சேஞ்ச். கேரளாவில் எல்லா ரிட்ரீட் சென்டர்ஸிலும் போயிருக்கு. எங்கே கன்வென்ஷன் நடந்தாலும் நான் போயிடும். உங்கள் வைத்த கன்வென்ஷனிலும் வந்திருக்கு, உங்களுடைய தியானத்திலும் வந்திருக்கு. நிறைய ஜெபித்தார், நிறைய மாத்திரை எடுத்தார், நோ சேஞ்ச் ஃபாதர். ஆனால் நேற்று 5 நாள் கன்வென்ஷன் முடிந்தது. நேற்று செய்தி கொடுத்த பிரதர் இவ்வாறு சொல்லி, தாய் தந்தை பாவம் செய்தார், அவர் செய்த பாவத்தின் சாபத்தின் தண்டனை மக்கள் மீது 7 தலைமுறை வரும். நோய்களாய் வரும், வியாதிகளாய் வரும், விபத்துக்களாய் வரும், திருமண தடையாய் வரும், குழந்தை பிறக்காது. அது அப்பொழுதுதான் எனக்கு புரிஞ்சுது, இந்த நோய் என்னுடைய அப்பா அம்மா செய்த பாவத்தின்படியாக எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது தியானம். கன்வென்ஷன் படி எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு நான் ஸ்டேஜுக்கு முன்னாடி சென்று, பிரதர் நீங்கள் தான் செய்தி கொடுத்தா, நீங்கள் தான் செய்தி கொடுத்தார். எஸ், எனக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருமா. என்னை கூட்டி ரூமுக்குள்ளால் போயிட்டு, என்ன தம்பி என்ன பிரச்சனை, நான் என்னுடைய பாடி காட்டி கொடுத்தார். ஓ சுச்சு சோரியாஸ் ரொம்ப சீரியஸ், ரொம்ப சீரியஸ் தானே. ஆமாம் பிரதர், வருடங்களாக இந்த நோய், நிறைய மாத்திரை எடுத்தார், நிறைய ஜெபித்தார், நோ சேஞ்ச். நீங்கள் சொல்லியது தாய் தந்தை பாவம் செய்தார், அவர் செய்த பாவத்தின் சாபத்தின் தண்டனை மக்கள் மீது நோய்களாயும் வரும். இந்த நோய் அப்பா செய்த பாவமா அம்மா செய்த பாவமா நீங்கள் ஜெபித்து சொல்ல வேண்டும். அந்த பிரதர் தலை மீது கரத்தை வைத்து என்னை ஆட்டிட்டு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்பாடு வரட்டும், என்ன வரட்டும், வெளிப்பாடு வரட்டும், வரட்டும், வரட்டும். ஓ, கடவுள் வெளிப்பாடு கொடுத்திருக்கு. என்ன வெளிப்பாடு பிரதர்? உன்னுடைய அப்பா அம்மா செய்த பாபத்தின்படியாக வந்ததல்லை. அப்புறம் யார் செய்த பாபம்? அப்பாவுடைய அப்பா தாத்தா செய்த பாபവും അല്ലേ. அப்புறம் பிரதர், அந்த தாத்தாவுடைய அப்பா கொள்ளு தாத்தா செய்த பாவம் அல்லை. அப்புறம் பிரதர், அந்த கொள்ளு தாத்தாவுடைய தாத்தா செய்த பாவம் அல்ல கடவுளே. அப்புறம் யார்? அந்த கொள்ளு தாத்தாவுடைய தாத்தா. கொள்ளு தாத்தைக்கு தாத்தா இருந்தாலும் என்ன தாத்தா சொல்லும் எனக்கு தெரியாது தமிழ். அந்த கொள்ளு தாத்தாயுடைய தாத்தா செய்த பாவத்தின்படி 5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த ஒரு அப்பா செய்த பாவத்தின்படியாக இந்த நோய் எனக்கு வந்திருக்கு. அப்படியா? ஆமாம், இது கடவுள் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடை வைத்து நான் வீட்டு முற்றத்துக்கு வந்தபோது அப்பா டீ சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த அப்பா அல்ல பிரச்சனை, இந்த அப்பாவுடைய அப்பா அல்ல பிரச்சனை, அந்த தாத்தாയുടെ தாத்தா கொள்ளு தாத்தா அல்ல பிரச்சனை, அந்த கொள்ளு தாத்தாയുടെ தாத்தா அல்ல பிரச்சனை, அந்த தாத்தாയുടെ தாத்தா தான் பிரச்சனை. ஃபாதர், நான் பார்த்தபோது அந்த தாத்தா உயிரோடு இருப்பதில்லை. அந்த தாத்தாയുടെ ஃபோட்டோ ஒரு முறை நான் பார்த்ததில்லை. நான் பார்த்தபோது அப்பா தான் உயிரோடு இருக்கு. வராந்தையிலேறி எட தந்தை இது உனக்கு இருக்கட்டும் சொல்லி ஒன்று கொடுத்தாரு. பாட்டி தானே, பாட்டி தானே. பேரனும் பேத்தி இருக்கா? இருக்கு இருக்கு இருக்கு, கல்யாணம் ஆகாது. ஓகே ஓகே. அம்மா, பேரன் பேத்தி இருக்கா? இல்லை, அதுவும் இல்லை. இப்போ இருக்கா? அம்மா, பேரனும் பேத்தி இருக்கு. நீங்கள் செய்த பாவத்திற்கு பேரனும் பேத்தியும் அடி கொடுத்தால் உங்களுடைய கழுத்து எப்படி இருக்கும்? அந்த டெக்ஸ்டைல் ஷாப்பிலும் ஸ்பெக்ஸ் ஷாப்பிலும் பொம்மை இருக்கும், அந்த கழுத்து ஆடிக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த அம்மாவுடைய கழுத்து ஆடிக்கிட்டே இருக்கும். உண்மையா? அந்த பிரதர் கொடுத்த வெளிப்பாடு என்னதா? 5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தா அப்பா செய்த பாவத்தின்படியாக இந்த நோய் உனக்கு வந்திருக்கு. விவிலியத்தில் இல்லை.
நான் சொன்னேன், தம்பி தவறான மெசேஜ் கொடுத்திருக்கு. 5 தலைமுறைக்கு முன்னாடி இந்த அப்பா அவரை மூஞ்சி எப்படி இருந்தது தெரியாது, அவரை ஃபோட்டோ பார்த்ததில்லை, அவர் உயிரோடு இல்லை, அவர் செய்த பாபத்தினுடைய இந்த நோய் உனக்கு வந்திருக்கு, கடவுளை குறித்து தவறானொரு வெளிப்பாடு கொடுத்தது. தம்பி, விவிலியத்தில் 4 வசனங்கள் இருக்கின்றது, கரெக்டாக சொல்லி கொடுத்தார். விவிலியத்தில் சாபத்தை குறித்து புதிய ஏற்பாடில் 4 வசனங்கள் இருக்கின்றது. 4 வசனங்கள் இந்த சாபத்தின் தண்டனையிலிருந்தும் ஜீசஸ் வழியாக விடுதலை உண்டு இந்த வெளிப்பாடு கொடுத்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். முதல் படிப்பு சாபம் உண்டு, ஆனால் அந்த சாபத்தின் வழியாக நானும் நீங்களும் அழிந்து போவது கடவுளுக்கு விருப்பம் என்று, அதனால் இந்த சாபத்தின் தண்டனைகள் இது எனக்கு உங்களுக்கும் விடுதலை கொடுப்பதற்காக இயேசுவாண்டவர் உலகத்திற்கு அனுப்பினார். இயேசுவாண்டவரின் சிலுவையின் மரணத்தின் வழியாக இந்த தண்டனை விடுதலை உண்டு. அதுதான் ஹோலி பைபிள். சொல்லலாம் வசனங்கள். 1 பேதுரு 1:18-19. 1 பேதுரு 1:18-19. உங்கள் மூதாதையரிடமிருந்து கவனியுங்கள், உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் தலைமுறை தலைமுறை வழியாக வந்த வீணான நடத்தங்களில் இருந்து உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அல்ல, அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிக்கும் இரத்தத்தின் வழியாக உனக்கு விடுதல் உண்டு. ஆமென். இயேசுவின் சிலுவையின் மரணத்தின் வழியாக அந்த முதல் படிப்பில் சாபம் உண்டு, அந்த படிப்பில் விடுதலை உண்டு. இயேசுவின் சிலுவையின் மரணத்தின் வழியாக. பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாடின் 2வது வசனம் கலாத்தியர் 3:13. நல்ல படிக்கவனிகள். கலாத்தியர் 3:13. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார். பிரைஸ் தி லார்ட். கவனியுங்கள், கதையை சொல்லலாம், அப்புறம் வசனம் மீண்டும் வாசிக்கலாம். இயேசு உயிரோடு இருந்த நாட்கள், என்னை பாரு, இயேசு உயிரோடு இருந்த நாட்கள் ஒருவர் மரத்தில் தொங்குவிடப்பட்டார், அவர்களை சபிக்கப்பட்டோர் என்று சொல்லிடும். பெரிய பாவம் செய்தவர்கள் கொடுத்திடும் தண்டனை தான் சிலுவையின் மரணம். அந்த நாட்களில் ஒருவர் மரத்தில் தொங்குவிடப்பட்டால் சபிக்கப்பட்டோர் என்று சொல்லும். ஜீசஸ் மரத்தில் தொங்குவிடப்பட்டார், சபிக்கப்பட்டார். அவர் செய்த பாவத்திற்கல்ல, இந்த உலகம் செய்த நானும் நீங்களும் செய்த பாவத்திற்கு தொங்குவிடப்பட்டார். எதற்கு? இந்த சட்டத்தின் சாபத்தில் இருந்து மீட்பை கொடுப்பதற்காக சிலுவையில் உயிர் கொடுத்தார். வாசிப்பு ஒரு முறை கூட அந்த சென்டென்ஸ். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு இயேசு உயிரோடு இருந்த நாட்களில் இதுதான் சட்டம். நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு அவர் செய்த பாவத்திற்கு அல்ல, உலகம் செய்த பாவத்திற்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று. சட்டத்தின் சாபம் என்னதான்? தாய் தந்தை பாவம் செய்தால் மக்கள் மீது தண்டனை. இந்த சட்டத்தின் சாபத்தில் இருந்து நம்மை மீட்டு கொண்டார். ஓகே, பிரைஸ் தி லார்ட். மீண்டும் 3வது வசனம் எல்லாமே குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும், இல்லாமல் உங்களுக்கும் தவறு வரும். 3வது வசனம் கொலேசியர் 2:14. கொலேசியர் 2:14. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்துவிட்டார். எனக்கு உங்களுக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் கொண்ட பல கொண்ட கடன் பத்திரம் ஏது? என்னுடைய அப்பா அம்மா பாவம் செய்தால் என் மீது தண்டனை வரும். இந்த கடன் பத்திரத்தை இயேசு என்ன செய்தார்? அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். இந்த சிலுவையில் ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார்.
அறவை ஒழித்து விட்டார். அதனால் ரோமையர் 8:1 ஆகவே கிறிஸ்துவேசுவோடு இணைந்திருப்பவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது, சாபத்தின் தண்டனை இல்லை. நீ கிறிஸ்துவேசுவோடு இணைந்து வாழ்ந்தால் மட்டும், உலகத்தோடு இணைந்து வாழ்ந்தால் there will be punishment. You won't get deliverance. நீ மொபைலோடு இணைந்து வாழ்ந்தால் இந்த ஆசீர்வாதம் வரா. நீ பொலிட்டிக்கல் லீடர்ஸ், ஸ்போர்ட்ஸ் லீடர்ஸ், ஃபிலிம் ஸ்டார்ஸ் இவர்களோடு இணைந்து வாழ்ந்தால் இந்த அபிஷேகம் வராது. If you abide in Jesus Christ, there is no punishment. If you abide in Jesus Christ, you will get deliverance from the curse. Praise the Lord. தம்பி, நெக்ஸ்ட் வாரம் இன்னர் ஹீலிங் ரிட்ரீட் இருக்கும். நீ தியானத்திற்கு வர வேண்டும். நல்லபடி தியானம் செய்ய வேண்டும். நல்லபடி பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும். உன்னுடைய ஞாபகத்தில் இருக்கும் இந்த தவறான அறிவிலிருந்து இயேசுவின் ரத்தத்தால் அதை கழுவி விட்டு நீ ஜெபித்தால் பெரிய அற்புதம் நடைபெறும். உண்மையா? ஞாயிற்றுக்கிழமை தியானத்திற்கு வந்தது, நல்லபடி தியானம் செய்தார். செவ்வாய்க்கிழமை நல்லபடி பாவ சங்கீதனம் செய்தார். புதன்கிழமை நல்லபடி அன்பார்ந்தவர்களே கவுன்சிலிங் எடுத்தார். வியாழக்கிழமை மதியம் 12 2 மணி வரைக்கும் ஹோலி ஸ்பிரிட் அடோரேஷன் ஆராதனை, பரிசுத்தாவியின் அபிஷேக ஆராதனை. அந்த ஆராதனை முடிந்து வெளியே வந்த போது அவனுடைய உடலில் இருந்த சோரியாசிஸ் வலி எதுவுமே இல்லை. நிறைய மக்கள் மனதில் ஞாபகத்தில் இந்த அறிவு வச்சுட்டே இருக்குது. எனக்கு குழந்தை பிறக்காத அப்பா அம்மா செய்த பாவத்தின்படியா, எனக்கு திருமண தடை அப்பா அம்மா செய்த பாவத்தின்படியா, எனக்கு வேலை கிடைக்காது, எனக்கு பொருளாதார தகர்வுகள், எனக்கு விபத்துகள், எனக்கு மரணம், எல்லாமே தாய் தந்தை செய்த பாவம். இவ்வாறு அப்பா பாவம் அம்மா பாவம் சொல்லிகிட்டு இருக்கு. நான் நீங்கள் செய்ய வேண்டியது, என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே, நீ செய்ய வேண்டிய காரியம் அதான். 2 கரங்கள் உயர்த்தி பிடியுங்கள். அதனால் இவ்வாறு பேசிடும் இடங்களில் நீங்கள் யாருமே ஓடி போக வேண்டாம். ஜீசஸ் விடுதலை கொடுத்தார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்பொழுதும் சாபமும் இருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் ஜீசஸ் சாபத்தில் விடுதலை கொடுத்தார். அதுதான் பைபிள். இன்றைக்கு ஆராதனை வேளையில் இந்த ஞாபகத்தில் இருக்கும் இந்த அறிவிலிருந்து விடுதல் தேவை. 2 கரங்களை உயர்த்தி சப்தமா ஸ்துதிப்போ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சப்தமா பத்தாது சப்தமா வாய் திறந்து ஸ்துதிக்கட்டு சப்தமா ஸ்துதிக்கட்டு. பத்தாது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. 2வது ஆசீர்வாதம் கவனியுங்கள். கிறிஸ்துவில் இணைந்து வாழ்ந்தால் கிடைக்க 2வது ஆசீர்வாதம், நீ ஒரு புதிய சிருஷ்டியாகின்றோம், புது படைப்பாகின்றோம். If you abide in Jesus Christ, you will be a new creation. நீ கிறிஸ்துவேசுவோடு இணைந்து வாழ்ந்தால் புது படைப்பாகின்றோம், புதிய சிருஷ்டியாகின்றோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, 2 வழியாக புதுதாகலாம். எத்தனை வழியாக? 2 வழியாக. எது முக்கியமானது? 2 கொரிந்தியர் 6:15. எது முக்கியமானது? 2 கொரிந்தியர் 6:15. கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு? சாரி சிஸ்டர், கலாத்தியர் 6:15. சாரி, நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் தான் அது. ஓகே. விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. Praise the Lord. Praise the Lord.
நீ ஒரு புதுப்படைப்பாக வேண்டும். எப்பொழுது? அதுதான் 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17. கிறிஸ்துவேசுவோடு இணைந்து வாழ்வோர்கள் அவர் புது படைப்பாக்குவார் இருக்கிறார், பழையன கிழிந்து புதியன புகுந்தது அன்றோ. Praise the Lord. கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்தால் you will be a new creation if you abide in Jesus Christ. அன்பார்களே, 2 வழியாக புதுதாக. எக்ஸாம்பிள் மட்டும், இந்த பில்டிங் பழசு பில்டிங், பெயிண்ட் ரொம்ப டல்லாகிடுச்சு. ஆனால் இந்த பில்டிங் 2 வழியாக புதுசாக்கலாம். ஒன்று, பெயிண்ட் போட்டு சாயம் பூசி புதுதாக்கலாம். இன்றைக்கி ஜெபம் முடிந்து ஃபாதர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திடும், இங்கே 1 month ப்ரேயர் இல்லை. எதனால்? இங்கே பெயிண்டிங் அடிக்க போகிறேன். 1 மாதத்திற்கு அப்புறம் நீங்கள் வரும்போது இந்த பழசு பில்டிங்கு டார்க் கலர்ஸ், டீப் கலர்ஸ் போட்டு அழகார்ந்த பில்டிங்காய் அருளாலயம் தியான இல்லம் வைத்திருக்கு. ரெட் கலர், எல்லோ கலர், மஜந்தா, ப்ளூ, பிளாக்கு, ரெட்டு. நீங்கள் வரும்போது ஆஹா, அருளாலயம் தியான இல்லம் அழகார்ந்த தியான இல்லம். ஆனால் பில்டிங் ஏது? பில்டிங் ஏது? பழசு. பெயிண்ட் போட்டார், அப்புறம் புதுசு போலாயிருக்கு. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். நீங்கள் பாட்டி தான் சொல்லியது, அக்கா வயதெத்தனை? ஓ சாரி. நான் வயது கேட்டபோது அக்கா என்ன கோபத்தோடு பார்த்தா. எதனால் தெரியுமா? இந்த உலகத்தில் 2 கேள்வி கேட்கக்கூடாது. ஒன்று, பெண்களிடம் வயது கேட்கக்கூடாது. 2, ஆண்களிடம் சாலரியும் கேட்கக்கூடாது. உண்மையாக சொல்லாது. சில மக்களுக்கு திருமண வாழ்க்கையில் மெயின் ப்ராப்ளம் வயது தான். இந்த அண்ணன் பேர் எக்ஸாம்பிள் மட்டும், அவர் பேர் ஜோஸு. திருமணம் முடிந்ததா? அந்த ஆப்ரேட்டர் திருமணம் முடிஞ்சதா? மனைவி வந்திருக்கா? இல்லையா? பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்குது, வந்துட்டு அதனால் நல்லா இருக்குது. ஓகே, பேர் ஜோஸு. பொண்ணு பார்க்க அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த அப்பாவோட பொண்ணுடைய அப்பாவோட பேசி கொண்டு இருக்கும்போது அம்மா டீ கொடுத்தார். அப்பா, பாப்பாவை கூப்பிடட்டுமா? பாப்பா, பெரிய பொண்ணு பாப்பா, கூப்பிடுங்க. பொண்ணு முன்னாடி வந்தான். ஜோசு பார்த்தபோது அழகார்ந்த பொண்ணு, ஸ்லிம் பியூட்டி. ஜோசு கேட்டார், பேர் மேரி, வயது 21. ஜோஸுக்கு வயது 24. பார்த்தபோது வயசு ஓகே, அழகு ஓகே, கலர் ஓகே, ஹேர் ஓகே, எல்லாம் ஓகே. எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு மட்டும் போதும். எனக்கு திருமணம் முடிந்தது. 2 மாதத்திற்கு அப்புறம் ஜோசு சர்ச்சுக்கு போகாது. அந்த மனைவி சர்ச்சுக்கு போயிட்டு அந்த டைம் ஜோஸுக்கு விருப்பம், மனைவியோட சர்டிஃபிகேட் எடுத்து பார்க்கலாம், நல்லா படிச்சிருக்கா. சர்டிஃபிகேட் எடுத்து முதல் பேஜ் பார்த்தபோது ஜோஸுக்கு போதம் போயிட்டு கீழே விழுந்தது. எதனால்? பார்த்தபோது மனைவிக்கு வயது 26. பிரைஸ் தி லார்ட். அந்த பொண்ணு என்ன சொல்லியது? பேர் மேரி, வயது 21. அந்த நாளிலிருந்து ஜோஸு, டே மேரி டீ கொடுத்துரு, மேரி ஷர்ட் அயன் பண்ணி கொடுத்து, மேரி ஷூ போலிஷ் செய்து கொடுத்துரு, மேரி டவல் கொடுத்துட்டு குளிக்க டவல் சோப்பு. ஆனால் அந்த நாளிலிருந்து ஜோஸ் எப்படி கூப்பிட வேண்டும்? மேரி அக்கா டீ கொடுத்துருமா, மேரி அக்கா சாப்பாடு கொடுத்துருமா. எதனால்? அவள்தான் பெரியவர். இவனுக்கு வயது 24, அவளுக்கு வயது 26. ஆனாலும் பாட்டி வயதெத்தனை? நான் பொண்ணு பார்க்க வந்ததல்ல, உண்மையாக சொல்ல வேண்டும். வயதெத்தனை?
72. ஓ, 72 வயதான அம்மாவுடைய முகத்தை பார்க்கும்போது அந்த ஹேர் எல்லாம் கொஞ்சம் ஒயிட் ஆயிடுச்சு தானே. நீங்கள் மருமக தானே, பொண்ணு. அம்மாவுடைய தலையெல்லாம் கொஞ்சம் ஒயிட் ஆயிடுச்சு. இன்றைக்கி தியானம் முடிந்து இந்த அம்பத்தூர் ஒரு பியூட்டி பார்லர் இருக்குது, அம்மாவை கூட்டி அங்கே போக வேண்டும். பக்கத்தில் இருக்கு தானே. ஓகே, அது நல்லபடி தெரியும். ஓகே, நீ சொல்ல வேண்டும். மதுப்புக்குறை அந்தோணி பைப்புள்ளி ஃபாதர் கேரளாவில் வந்த ஃபாதரை சொல்லி பியூட்டி பார்லரில் வந்தால் 18 வயதான பொண்ணை போல் ஆகலாம். பிரைஸ் த லார்ட். அம்மாவை கேட்டுட, அம்மா 18 வயதான பொண்ணை போல் ஆக வேண்டுமா? ஏஸ், அந்த ஃபாதர் சொல்லி இருக்கு. அம்மா, நீங்கள் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸு மிட்டியும் டோப்பும், கலர் ரெட் கலர். அப்புறம் அம்மாவுடைய தலையை பிடித்து வாஷிங் டப்புக்குள்ளால் வைத்து நல்லபடி குளிக்க வைத்திரும். அப்புறம் ஒரு கத்திரிக்கோல் எடுத்து யூ கட் செய்திடும். அந்த ப்ளவுஸுக்கு பின்னாடி ஷெல்வருக்கு இருக்கும், அது கரெக்டாக யூ கட், ஹேர் அது போல் கட் பண்ணிடும். அப்புறம் போபு கட்டு இங்கே சென்சைடு வார்த்து. இப்படி கேரளாவில் ஃபேஷன் தெரியுமா? மணமக திருமணத்திற்கு வரும்போது இங்கே கொஞ்சம் ஹேருக்கு கம் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வைத்திருக்கு. தமிழகத்தில் அப்படி இருக்கா? ஆனால் பெண்கள் சர்ச்சில் வரும்போது இந்த மணமக இப்படி காட்டி, அதனால் கண்ணுக்கு பார்க்க முடியாது. அப்புறம் அம்மாவுடைய ஹேரு டைமை போட்டு நல்ல பிளாக் கலர் வைத்து, அப்புறம் இந்த ட்ரெஸ் கோடு ரெட் கலர், இந்த ரெட்டு ஷெய்டு கொடுத்துருந்தானே. கரெக்ட், இது எல்லாமே ஃபாதருக்கு தெரியும். அப்புறம் ஃபேஷியல் செய்திரும், ஃபேர் அண்ட் லவ்லி வைத்திரும். அப்புறம் இங்கே கொஞ்சம் ஏது ஷேடு போடும், ரெட்டு ஆப்பிள் போல் இருக்க வேண்டும் இந்த சைடு. அப்புறம் சுண்டுக்கு ஏது கலரு? ரெட்டு. அப்புறம் ஐஷாடோ ஏது கலரு? ரெட்டு. கரெக்டு தான், ஐஷாடோ ரெட். இங்கே சாயம் பூசிடும், முந்தின நாட்கள் அப்படி இல்லை. அப்புறம் கண்ணுக்கு வாலு வைத்திரும். இப்பொழுது ബ്ലാക്ക് വാല് வைத்திருமா? இல்லை, அங்கே ஒரு ஸ்டோன் ஒர்க், ஒரு ஸ்டோன் வச்சிடும், அது ரெட்டு ஸ்டோன். அப்புறம் பொட்டு வைத்தால் எது? ரெட்டு. இந்த மூக்குத்தி இருந்தால் ஸ்டோன் இருந்தால் அது எது கலரு? ரெட்டு. நெயில் பாலிஷ் எது கலரு? ரெட்டு. ஸ்டிக்கர் ஒர்க் எது கலரு? பாடி ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒர்க்கு, ஷேடு எது கலரு? ரெட்டு. வளை இருந்தால் கல் எது கலரு? ஓகே. காலுக்கு இங்கே சுற்றிலும் ஏது கலரு? காலுக்கு மிஞ்சி இருந்தால், காலுக்கு மோதிரம் இருந்தால் அதுக்கு ஸ்டோன் இருந்தால் ஏது கலரு? செருப்பு எது கலரு? அப்புறம் மிடியும் டோப்பும் போட்டு கையில் எது கொடுத்துடும்? வேனிட்டி பேக் எது கலரு? ரெட்டு. குடை கொடுத்துரு எது கலரு? இது எல்லாமே போட்டு 80 வயதான பாட்டி நாளை இங்கே வரும்போது ஆண்கள் எல்லாம் எட்டி பார்த்துடும். ஒரு புதுசு அழகார்ந்த பொண்ணு வந்துட்டே இருக்கு, இந்த பொண்ணு ஏது? நானும் பார்த்துடும், டேய் அழகார்ந்த எல்லாமே ரெட்டு கலர் போட்டு பொண்ணு வந்துட்டு இருக்கு, 18 வயதான பொண்ணு. ஆனால் பீஸ் ஏது? பீஸ் ஏது? 72 வயதான ஓல்டு பீஸ். அன்பார்களே, சாயம் பூசி யாருமே புதுசாகக்கூடாது. அதல்ல ஜீசஸ் விரும்புகிறார். சாயம் பூசி யாருமே புது படைப்பாக வேண்டார். கடவுள் கொடுத்த அழகு அதை போல் இருக்கட்டும். திருப்பாடு 47:1. அப்புறம் 2, இந்த பழசு பில்டிங் உடைத்து இடித்து இதை போல் புதுசு கட்டலாம், சேம் சைஸ் கட்டலாம். பழசு உடைத்து இடித்து பிரித்து புதுசு போல் கட்டலாம். இதுதான் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வோர்கள் புதுப்படைப்பாகின்றோம். அந்த உள்ளாலே இருக்கும் பாவத்தோடு இருக்கும் மனிதனை கழட்டி எடுத்துவிட்டு ஒரு புதுப்படைப்பாக வேண்டும். எசேக்கியேல் 36:26. எசேக்கியேல் 36:26. 36:26. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை
புதிய ஆவியை புகுத்துவேன். உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். அன்பார்ந்தவர்களே, இதுதான் புது படைப்பாவது. நீ கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்தால் you will be a new creation. எக்ஸாம்பிள், சக்கையு பழசு மனிதன், அதிகமாக வட்டி வாங்கி பெரிய வீடு வைத்த மனிதன். ஆனால் அவன் புதுசாயிட்டு. அப்பொழுதுதான் ஜீசஸ் சொல்லி, இந்த வீட்டுக்கு மீட்பு. இன்னைக்கு தியானத்திலிருந்து நீங்கள் புதுசு சக்கைவாக வேண்டும், பழசு சக்கை யாருமே ஆகக்கூடாது. இன்னைக்கு யாருமே சவுலாக கூடாது, பவுலாக வேண்டும். சவுல் கிறிஸ்தவர்களை கொலை செய்த மனிதன், கிறிஸ்தவர்களை திருச்சபைக்கு எதிராக தொந்தரவு செய்துட்டு இருந்த மனிதன். ஆனால் சவுல் புதுசாயிச்சு, பவுல். நீ பவுலாக வேண்டும். மத்தலேனா மரியம் வேசிய பொன், உடலிச்சையோடு இருந்த பொன், பாபினியான பொண்ணு. அவள் புதுசு மத்தலேனா மரியம் ஆயிடுச்சு. அகஸ்டினார் வேசிய பொண்ணுடன் இணைந்து வாழ்ந்திரு குழந்தைக்கு பிறப்பை கொடுத்த அகஸ்டினார் புதுசு அகஸ்டினார் ஆயிடுச்சு, செயின்ட் அகஸ்டின் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த ஒரு நாள் தியானத்தில் இருந்து நீ புதுசு சக்கைவாக வேண்டும், நீ புதுசு பவுலாக வேண்டும், நீ புதுசு மத்தலேனா மரியமாக வேண்டும், நீ புதுசு அகஸ்டீனாராக வேண்டும். உனக்குள்ளாலே இருக்கும் பாவத்திலும் கெட்ட பழக்கங்களில் விட்டு அதெல்லாமே உடைத்து விட்டு, கல்லான இதயத்தை உடைத்து விட்டு, பாபத்தோடு இருக்கும் இதயத்தை உடைத்து விட்டு ஒரு புது படைப்பாக வேண்டும். அது கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்தால் மட்டும் நடைபெறும். நீ உலகத்தோடு இணைந்து வாழ்ந்தால் புதுசாகாது. நீ பொலிட்டிக்கல் லீடர்ஸோடு, நீ டிவி ஸ்டார்ஸோடு, நீ ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸோடு, ஃபிலிம் ஸ்டார்ஸோடு இணைந்து வாழ்ந்தால் இதை போல் புதுசாகாது. அதுக்கு கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்தால் மட்டும். பிரைஸ் தி லார்ட். இரண்டு கரம் உயர்த்தி ஹல்லேலூயா. சப்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து ஸ்துதிக்கட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சப்தமா சப்தமா ஸ்துதிக்கட்டு, 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 ஸ்துதிக்கட்டு. பிரைஸ் தி லார்ட். 3, கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்வதற்கு ஆண்டவர் மூன்றாவது ஆசீர்வாதம். நீ கிறிஸ்துவேசுவோடு இணைந்து வாழ்ந்தால் ஜெபத்தை கேட்பார். We abide in Jesus Christ, He will answer to your prayers. He will hear your prayers. Amen. Amen. நீ கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்து எதை கேட்டாலும் அதை நடக்கும். நீ கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்து, ஆண்டவரே திருமண தடை விடுதலை தாரும் அப்பா, சேஞ்ச் வரும். நீ கிறிஸ்துவை இணைந்து வாழ்ந்து, எனக்கு குழந்தையை தாரும் அப்பா, குழந்தையே கிடைக்கும். நீ கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்து, இந்த நோயின் விடுதலை தாரும் அப்பா, உனக்கு உடல் நலம் வரும். யோவான் 15:7. யோவான் 15:7. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். He will answer your prayers. He will hear your prayers if you abide in Jesus Christ. Amen. Amen. Otherwise you won't get answer from Jesus Christ. தமிழ் பூசையில் ஆண்டவரே இரக்கமாயிரும், அழகாக இருந்த பாடல். ஒருவர் குடிப்பழக்கத்தோடு ஆடி ஆடி வந்து
ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். இரக்கமாயிருமா? எஸ்ஸா? நோ. ഏശയ്യ 58:9 ഞാൻ കൊടുത്തിട്ടില്ലേ? ആണാലും ഏശയ്യ 58:9 நீ ஜெபித்தார் ஆண்டவர் பதில் தருவார், நீ கூக்குரல் இடுவாய் இதோ நான் என்று மறுமொழி தருவார். மீண்டும் ஏசையா 59:1 51 மீட்க இயலாதவாறு கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி. Abide in Jesus Christ, he will answer to your prayers. ஏசையா 65:24 ஏசையா 65:24 அவர்கள் வேண்டுவதற்கு முன்னே நான் மறுமொழி தருவேன், அவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்னே பதில் அளிப்பேன். Praise the Lord. I will answer to your prayer. ഞാനൊരു മൊബൈൽ வைத்திருக்கு, ஜீசஸும் ஒரு மொபைல் வைத்திருக்கு. எப்போ வேணாலும் அவரை கூப்பிடலாம். அதுதான் அவர் சொல்லியிருக்கு. ஜீசஸினுடைய மொபைல் நம்பர் வேணுமா? வேணும். எரேமியா 33:3 எரேமியா 33:3 என்னிடம் மன்றாடு, you call me, என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். I will answer. நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். Praise the Lord. மத்தேயு 7:7 கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். கடவுளே, அம்பத்தூர் மக்களுக்கு பைபிள் நல்லபடி தெரியும். ஆனால் இதெல்லாமே he will answer to your prayers. ஆனால் முக்கியமான ஒரு வசனம் இருக்கின்றது. நம்முடைய ஜெபத்திற்கு செவி சாய்க்க மாட்டார். யோவான் 9:31 யோவான் 9:31 பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை. இறைப்பற்று உடையவரை கடவுளின் திருவுளப்படி நடப்போருக்கே அவர் செவி சாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும். Praise the Lord. ஒரு நாள் என் ரூமுக்குள்ளாலே பேரு பினோய், அந்த மனிதன் அழுது வந்தார். நான் கேட்டேன், ஏன் அழுதுட்டு இருக்கு தம்பி? பேரு பினோய், ஏன் அழுது வந்திருக்கு? ஃபாதர், என்னுடைய திருமணம் முடிந்தது. திருமண வாழ்க்கையில் பிரச்சனையா, சண்டையா? இல்லை ஃபாதர், நிறைய அன்பு இருக்குது. என்ன பிரச்சனை? ஃபாதர், நான் துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. வேலை போயிடுச்சா? இல்லை ஃபாதர், லாங் லீவ் எடுத்து வந்திருக்கு. என்ன பிரச்சனை? ஃபாதர், 3 மாத ஓய்வெடுத்து நாட்டில் வந்தது. 1 மாதத்திற்குள்ளாலே திருமணம் முடிந்தது. 2 மாதம் மனைவியோடு இணைந்து வாழ்ந்தார். அதற்கு நடுவே கர்ப்பப்பையில் குழந்தை பிறந்தார். நான் திருப்பி போயிட்டு துபாய்க்கு. ஃபாதர், அங்கே ஒர்க் பண்ணிட்டு ஒரு நாள் மனைவி ஃபோனில் கூப்பிட்டு அழுதுட்டு இருந்தார். ஏன் அழுதுட்டு இருக்க தங்கச்சி? என்ன பிரச்சனை? அண்ணா, நம்முடைய குழந்தைக்கு ஸ்கேன் பண்ணிய போது ரிசல்ட் வந்திருக்கு, தலை பெருசு, உடல் சிறிது. டாக்டர் சொல்லியிருக்கு, கண்டிப்பாக அபோர்ட் செய்ய வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? நீ மீண்டும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே ஸ்கேன் பண்ணி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண. பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கேயும் ஸ்கேன் பண்ணி ரிசல்ட்டு பெரிசு, தலை, உடல் சிறிது, அபோர்ட் செய்ய வேண்டும். மனைவி கூப்பிட்டு அழுதுட்டு இருந்தார். ஏன் நீ அழுதுட்டு இருக்கு? அங்கேயும் ரிசல்ட்டு செய்யும். டாக்டர் சொல்லி இருக்கு, அபோர்ஷன் செய்ய வேண்டும். எதனால்? தலை பெரிசு, உடல் சிறிது. உடனடியாக லாங் லீவ் எடுத்து நான் திருப்பி வந்தார். மனைவி கூட்டி கொச்சியில் பெரிசு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சு. அங்கே ஸ்கேன் பண்ணி ரிசல்ட்டு செய்யும். அங்கே டாக்டர் சொல்லி இந்த குழந்தையை அபோர்ட் செய்ய வேண்டும். ஃபாதர், இல்லை ஃபாதர், எங்களுக்கு கிடைத்த முதல் குழந்தை அபோர்ட் செய்ய முடியாது. நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய தலை மீது சிலுவை வைத்து ஜெபித்த போது கடவுள் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். ஏசாயா 66:9. கவனியுங்கள், கர்ப்பப்பையில் இருக்க குழந்தைக்கு
அந்த கருவுற்றிருக்கும் பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருந்தால் இந்த வசனம் டெய்லி 100 டைம்ஸ் படிக்க வேண்டும். எஸ்ஏ 66:9. 9. பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான், வாசிப்போம். பேறுகாலத்தில் ஏற்படுத்திய நான் மகப்பேரை தடை செய்வேனோ, நான் தடை செய்வானோ என்கிறார் ஆண்டவர். மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனோ என்கிறார் உங்கள் கடவுள். தம்பி, இந்த வசனம் தானே எனக்கு கிடைச்சிருக்கு. நீ என்ன செய்ய வேண்டும்? இங்கே நித்திய ஆராதனை சாப்பல் இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த சாப்பலில் வந்து நீ ஜெபிக்க வேண்டும். மனைவி முடிந்தால் வரட்டும், இல்லாமல் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 3 ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லி அபோர்ட் செய்ய வேண்டும். ஆனால் ஒவ்வொரு நாளும் தியான சென்டரில் வந்து கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்து நித்திய ஆராதனைக்கு முன்னாடி அமர்ந்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தார். அவனுடைய மனைவி குழந்தைக்கு பிறப்பை கொடுத்த போது அந்த குழந்தை தலை பெரிசல்லை, உடல் சிறுதல்லை, நார்மல் ஆண் குழந்தைக்கு, அழகார்ந்த குழந்தைக்கு பிறப்பை கொடுத்தார். கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்து மனைவியுடைய கர்ப்பப்பையில் இருக்க குழந்தைக்காக அவன் ஜெபித்த போது ஆண்டவர் அவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். 2 கரங்களை உயர்த்தி பிடியுங்கள். நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். நான் கிறிஸ்துவேசுடன் இணைந்து வாழ்வேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். கண்டிப்பாக இன்னைக்கு பெரிய அற்புதம் நடைபெறும். 2 கரங்களை உயர்த்தி ஸ்துதிக்கட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்துதிக்கட்டு, 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 ஸ்துதிக்கட்டு. வாய் திறந்து சப்தமா பத்தாது. ஸ்துதிக்கட்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, 4வது ஆசீர்வாதம் கிறிஸ்துவேசுடன் இணைந்து வாழ்தல் ஆண்டவர் தரும் 4வது ஆசீர்வாதம். கனிகள் கொடுப்பார்கள். என்னதா? கனிகள் கொடுப்பார்கள். யோவான் 15:8. யோவான் 15, நீங்க மிகுந்த கனி தந்து தந்தி என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. If you abide in Jesus Christ, you will bear fruits. கனிகள் கொடுப்பார். 3 வழியாக கனிகள் கொடுப்பார். நீ கிறிஸ்துவை இணைந்து வாழ்ந்தால் 3 வழியாக. 1, சுபாவத்திலே கனிகள் கொடுப்பார். There will be change in your character. If you abide in Jesus Christ, there will be change in your character. சுபாவத்தில் பரிசுத்தாவிக்குரிய கனிகள் கொடுப்பார்கள். பரிசுத்தாவிக்குரிய கனிகள் 50. கலாத்தியர் 5:22. கலாத்தியர் 5:22. தூய ஆவியின் கனிகளோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். நீ கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்தால் இதுவரைக்கும் குடிப்பழக்கத்தோடு இருந்து உனக்கு சேஞ்சு வரும். இதுவரைக்கும் புகைப்பழக்கம் இருந்து உனக்கு சேஞ்சு வரும். சுபாவத்தில் நீ புதுப்படைப்பாயிடும். There will be change in our character. கோபத்தோடு இருக்கும் ஒருவருக்கு சேஞ்சு வரும். 2, ஊழியத்தில் கனிகள் கொடுப்பார்கள். நீ சர்வீஸ் செய்யும்போது ஊழியத்தில் கனிகள் கொடுப்பார்கள். எக்ஸாம்பிள், கிறிஸ்துவேசுடன் இணைந்து வாழ்ந்து பாடல் எழுதினால் அந்த பாட்டுக்கு பெரிய அபிஷேகம் வரும். நான் கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்து பாடல் எழுதிய பாட்டுக்கு அபிஷேகம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதன் இருக்கு, மதிப்புக்குரிய ஜான்சன் பிரதர். சாலுக்குடி போட்ட டிவைனிட்டி சென்டரில் இருக்கும் மனிதன், உங்களுக்கும் தெரியும். அவர் தியானத்திலிருந்து புதுப்படைப்பாயிற்று முதலாக எழுதிய பாடல், தெய்வமே நான் ஒன்றுமல்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம் நீர் தந்த தானம், நான் வாழ்வது உமது
கருணை நான் வாழ்வதுமது கருணை. சூப்பர் பாடல். கிறிஸ்துவேசி இணைந்து வாழ்ந்து அவர் பாடல் எழுதி வச்சு. பிரைஸ் தி லார்ட். அக்னிமயமானவரே, ஜோதிர்மயமானவரே, சொந்தமாக்க வாருமையா. இது யார் எழுதிய பாடல்? ஜான்சன் பிரதர் எழுதிய பாடல். ஆராதனை செய்கிறேன் நான். இது யார் எழுதிய பாடல்? ஜான்சன் பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே எந்தன் தேவனே, என்னில் நீர் இறங்க வேண்டும். என் இயேசுவே, என் தேவனே, நீர் என்னை தாங்குமையா. யார் எழுதிய பாடல்? ஓ கடவுளே, எல்லாமே ஜான்சன், எல்லாமே ஜான்சன். இது மதுப்புக்குரிய அந்தோணி பைப்பிள்ளி ஃபாதர் எழுதிய பாடல். எல்லாமே ஜான்சன். ஜான்சன் ഫാൻസ് தான் നിങ്ങൾ എല്ലാവരും. என்னுடைய ഫാൻസ് അല്ലേ. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் எங்கள் ஏக கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போ. யார் எழுதிய பாடல்? அந்தோணி பைப்பிள்ளி ஃபாதர் எழுதிய பாடல். பிரைஸ் தி லார்ட். எனக்கொன்றும் குறையில்லை, என் இயேசு நல்லாயன். யார் எழுதிய பாடல்? அந்தோணி பைப்பிள்ளி. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவேசுடன் இணைந்து வாழ்ந்து பாடல் எழுதிய பாட்டுக்கு அபிஷேகம். தமிழ் லாங்குவேஜில் நிறைய பக்த கானங்கள் இருக்கின்றது. எல்லா பாட்டுக்கும் அபிஷேகம் இருக்கா? அதனால் இந்த பாட்டு சர்ச்சுக்குள்ளாலே பாடக்கூடாது, அபிஷேகம் இல்லை. கிறிஸ்துவேசுடன் இணைந்து வாழ்ந்து பாட்டுக்கு ஆர்கெஸ்ட்ரா கொடுத்தால் ஆர்கெஸ்ட்ரா அபிஷேகமாயிடும். கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்து பாட்டுக்கு டியூன் கொடுத்தால் டியூன் அபிஷேகமாயிடும். கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்து பாடல் பாடினால் பாட்டுக்கு அபிஷேகமாயிடும். இவருடைய பேர் மனோஜ். மனோஜ், என் மீது கோபப்படக்கூடாது, ஓகே? அமர்ந்து கொள்ளுவோம். எனக்கு உன்னுடைய பாட்டு பிடிக்காது. அவனுக்கு நிறைய மனதில் சங்கடம் வந்திருக்கு, பாவம். எனக்கு அவனுடைய பாடல் பிடிக்காது. நல்ல பாடலா? எஸ் ஆர் நோ? எஸ் எஸ். ஆனால் எனக்கு பிடிக்காது. நாளைக்கு இங்கே பாலசுப்ரமணியம் வந்து பாடல் பாட வேண்டும். நாளைக்கு இங்கே இயேசுதாஸ் வந்து பாடல் வேண்டும், கச்சேரி வைக்க வேண்டும். ஆனால் இந்த இடம் பத்தாது. ஆனால் முக்கியமான ஒரு வார்த்தை, இதுவரைக்கும் இயேசுதாஸ் பாடல் பாடிയിട്ടും பாலசுப்ரமணியம் பாடல் பாடிയിട്ടുம் யாருக்கும் மனமாற்றம் வராது. இதுவரைக்கும் உள்மன காயங்களில் அவர்களுக்கு விடுதல் வராது. இதுவரைக்கும் யாருக்குமே உடல் நோயில் விடுதல் வராது. ஆனால் மனோஜ் பாடல் பாடும்போது மனமாற்றம். மனோஜ் பாடல் பாடும்போது உள்மன காயத்தில் விடுதல். மனோஜ் பாடல் பாடும்போது உடல் நோய்து விடுதல். அதனால் மனோஜ், எனக்கு என்னுடைய பாடல் பிடிக்கும். இப்படி தான் அவனுக்கு சந்தோஷம். இது வரைக்கும் அவனுக்கு டென்ஷன் இருந்தது. அவர் இப்படி தானே இருந்தார். இப்போழும் ஓகே, அவன் ஹாப்பி ஆயிடுச்சு. கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்து புத்தகம் எழுதியல் புத்தகத்திற்கு அபிஷேகம் வரும். ஒரு ஜப புத்தகம் எழுதியல் அபிஷேகம் வரும். கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்து செய்தி கொடுத்தால் அபிஷேகம் வரும். பல 34 ஆண்டும் கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்து செய்தி கொடுத்தார். நேற்று 3 மணி வரைக்கும் நான் என்னுடைய சென்டரில் செய்தி கொடுத்து சீக்கிரமாக அங்கே இருந்து இங்கே வந்தது. இன்றைக்கி ஈவினிங் திருப்பி போயிடும். நாளைக்கு எனக்கு ப்ரோக்ராம் இருக்கும். இதுவரைக்கும் கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்து செய்தி கொடுத்துருக்கு. அதனால் கடவுள் என்னை 40 கண்ட்ரீஸுக்கு கூட்டி போயிட்டு செய்தி கொடுப்பதற்காக. எல்லோரும் செய்தி கொடு, ஆனால் எல்லோரும் கொடுக்கும்போது அபிஷேகம் இல்லை. ஆனால் கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்து செய்தி கொடுக்கும்போது 3 வேலைகளில் கரிகள் கொடுப்பார்கள். கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்தால் நீ எது வேலை செய்தாலும் வெற்றி வரும். விவசாய வேலை செய்தாலும்,
வியாபாரத்தில் வேலை செய்தாலும், ஃபேக்டரி வைத்தாலும், உனக்கு வேலை இருக்கும், ஃபேக்டரியில் நீ வேலை செய்தாலும் அங்கே வெற்றி வரும். கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்தால் சுபாவத்தில் சேஞ்ச், there will be change in your character, there will be anointing in your service, there will be வெற்றி in your செயல்கள். 5 லாஸ்ட், கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்தால் கிடைக்கும் 5வது ஆசீர்வாதம், இயேசு ஆண்டவருடைய 2ஆம் வரவில் வெட்கப்பட வேண்டியதில்லை. நீ எடுத்துக்கொள்வார், உன்னை எடுத்துக்கொள்வார். நீ கிறிஸ்துவேசுவோடு இணைந்து வாழ்ந்தால் இயேசு ஆண்டவருடைய 2ஆம் வரவில் வெட்கப்பட வேண்டியதில்லை, உன்னை எடுத்துக்கொள்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி, ஐ வில் கம் அகெயின், நான் மீண்டும் வருவேன். யோவான் 14:1-3 வரைக்கும். யோவான் 14:1-3 வரைக்கும். மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் கவனியுங்கள், நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து ஐ வில் கம் அகெயின், உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள், நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள். அதற்கு நான் திருப்பி வருவேன் உங்களை கூட்டி போகுவதற்காக. ஜீசஸ் கொடுத்த வாக்குறுதி, ஐ வில் கம் அகெயின். செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் நீங்களும் இயேசுவானோட 2ஆம் வரவு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். Praise the Lord. நீ கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்தால் வெட்கப்பட வேண்டியதில் எடுத்துக்கொள்வார். 1 யோவான் 2:28. 1 யோவான் 2:28. 2:28. ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும் போது, செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும், அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாமல் இருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். You have to abide in Jesus Christ. வெட்கி விலகாமல் இருப்பதற்கு அவரோடு இணைந்து வாழுங்கள். மீண்டும் 1 தெசலோனியர் 4:16-17. 1 தெசலோனியர் 4:16-17. கட்டளை பிறக்க, தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க, கடவுளுடைய எக்காலம் முழங்க, ஆண்டவர் வானினின்று இறங்கி வருவார். செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் சைன், செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை நீங்கள் வரும்போது கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்து எழுவர். கிறிஸ்துவேசோடு இணைந்து வாழ்ந்து இறந்தவர்கள் முதலையே உயிர்த்து எழுவார். அப்புறம் பின்னர் உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ள செல்வோம். இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம். Praise the Lord. Praise the Lord. You have to abide in Jesus Christ. ஆனால் எடுத்துக்கொள்வார் ஜீசஸ் வரும்போது. நான் நீங்கள் செகண்ட் கம்மிங் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் கேள்வி, என்னைக்கு ஜீசஸ் மீண்டும் வரும்? when he will come again. நிறைய மக்கள் வெளிப்பாடு கொடுத்துட்டு கவனியுங்கள், நிறைய மக்கள் வெளிப்பாடு கொடுத்துட்டு இருக்கு. என்ன வெளிப்பாடு? எனக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. என்னதா? 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு அம்பத்தூர் நான் இருக்கும் இடத்தில் ஜீசஸ் மீண்டும் வரும் வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. ഞാൻ ചൊല്ലി മുടിച്ചതില്ലേ? റിങ് ഇരിക്കട്ടെ, അതുക്കുള്ളാലെ ചാടിയാൽ പോതും, റിങ് ഇല്ലാமல் ചാട വേണ്ട. പ്രൈസ് ദി ലോർഡ്. വെളിപാട് എന്നതാ? 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி மதியம் 2 மணி ஜீசஸ் மீண்டும் வருவார்.
இந்த வெளிப்பாடு எனக்கு கிடைச்சிரு, அதனால் எல்லோரும் என்னுடைய செக்டரில் என்னுடைய வீட்டில் ஓடி வர வேண்டும், ஆனால் மட்டும் உங்களை எடுத்துக்கொள்வார். இப்போ புரிச்சுதா? அதனால் கரங்கள் தட்ட வேண்டாம் சொல்லியது வெளிப்பாடு. ஐ காட் விஷன். என்ன விஷன்? ஜீசஸ் மீண்டும் வரும் டைம் கரெக்டாக சொல்லி கொடுத்திருக்கு. அதனை எல்லோரும் எங்களுடைய செக்டரில் வர வேண்டும், என்னுடைய செக்டரில் வர வேண்டும். அன்பார்களே, வெளிப்பாடு நல்லது, வெளிப்பாடு. ஆனால் விவிலியத்தில் குறித்து வைத்துள்ள இறை வசனங்களுக்கு எதிராக கூடாது வெளிப்பாடு. இதை குறித்து when he will come again, விவிலியத்தில் குறித்து வைத்துள்ள வெளிப்பாடு திருத்தூதர் பணிகள் 1:7. அதற்கு அவர், என் தந்தையை தம் அதிகாரத்தால் என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களும் காலங்களும் அறிவது உங்களுக்கு கூறியதல்ல. only my father knows it. அப்படா வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? என்ன வெளிப்பாடு? கரங்கள் தட்டியச்சு உடனடியாக. அது கடவுளுக்கு மட்டும் தெரியும். அப்போ வெளிப்பாடு 2024 செப்டம்பர் 14 மதியம் 2 மணிக்கு என்னுடைய வீட்டில் ஜீசஸ் வரும். ஓடி போயிட்டே இருக்காங்க. நிறைய மக்கள் இப்போ திருச்சபை விட்டு ஓடி போயிட்டே இருக்கு. நிறைய மக்கள் இயேசுவை விட்டு ஓடி போயிட்டே இருக்கு. இவ்வாறு வெளிப்பாடு கொடுத்திடும் இடங்களில் நோ, இயேசுவை விட்டு ஓடி போகக்கூடாது, திருச்சபை விட்டு ஓடி போகக்கூடாது. வெளிப்பாடு நல்லது, ஆனால் இவ்வாறு வெளிப்பாடு கடவுள் கொடுக்காது. எதனால்? only God knows when he will come again. only God knows. கரங்கள் தட்டிடு. only God knows when Jesus will come again. ஸோ ஓடி போக வேண்டாம். புரிஞ்சுதா? புரிஞ்சால் அக்காவுக்கு நல்லது. பிரைஸ் தி லார்ட். விவிலியத்தில் உயிரோடு இருந்த நாட்களில் எத்தனை மனிதர்களை எடுத்துக்கொண்டார்? அன்னை மரியாள் விவிலியத்தில் இல்லை. ஏனோக். அப்புறம் யாரு? வேற யாரும் இல்லை. தொடக்கநூல் 5:24. தொடக்கநூல் 5:24. ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தார், பின்பு அவனை காணவில்லை. ஏனெனில் கடவுள் அவரை எடுத்துக்கொண்டார். கடவுளோடு இணைந்து வாழ்ந்து ஏனோக்கு கடவுள் எடுத்துக்கொண்டார். மீண்டும் 2 அரசர் 2:11. 2 அரசர் 2:11. இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழி நடந்து செல்கையில், யாரு? ஏலியாவும் ஸ்லிடல் எலிசாவும். இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. யாரை பிரித்தனர்? எலியாவையும் எலிசாவையும். எலியா சுழற்காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார். எலிசா அதை கண்டு, போதும் இந்த 2 மனிதர்களை மட்டும் எடுத்துக்கொண்டார் விவிலியத்தில். ஆனால் ஹிஸ்டரியில் அன்னை மரியாள் இருக்கும். அதனால் கவனியுங்கள், மை கன்க்ளூஷன், நீ அங்கே இங்கே ஓடி போக வேண்டாம். நீ கிறிஸ்துவேசு இணைந்து வாழ வேண்டும். எப்படி? பாவத்தை குறித்து, பாவத்தை குறித்து பச்சாத்தாபப்பட வேண்டும். 2, இயேசுவின் இரத்தத்தால் பாவங்களை கழுவிவிட வேண்டும். 3, வெறுப்பு வைராகியத்தை விட்டுவிட வேண்டும், மன்னிப்பு கொடுக்க வேண்டும். 4, அகங்காரத்தை விட்டு தாழ்ச்சியோடு வாழ வேண்டும். இந்த 4 காரியங்கள் செய்து நீ பாவத்தை விட்டுவிட்டு இயேசுவின் இரத்தத்தால் பாவத்தை கழுவி காயப்படுத்தியவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து அகங்காரத்தை விட்டு தாழ்ச்சியுடன் நீ கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்தால் நீ எடுக்கப்படுவார். ஜீசஸ் வரும்போது இல்லாமல் உனக்கு ஆசீர்வாதம் வராது. இந்த 5 ஆசீர்வாதம் உலகத்தோடு இணைந்து வாழ்ந்தால் கிடைக்காது. டிவியோடு,
ഫിലിമോട്, സീരിയലോട്, റിയാലിറ്റി ഷോയോട്, സിനിമയോട്, அன்பார்ந்தவர்களே, பொலிட்டிக்கல் லீடர்ஸோடு, ஃபிலிம் ஸ்டார்ஸோடு, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸோடு இணைந்து வாழ்ந்தால் இந்த 5 ஆசீர்வாதம் வராது. ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டிய, கிறிஸ்து இயேசுவுடன் இணைந்து வாழ்ந்த வேண்டும். அதுதான் நீங்கள் என்னோடு இணைந்து வாழுங்கள், நான் உன்னோடும் இணைந்திருப்பேன். If you abide in Jesus Christ, there is no punishment for your sin and there is no punishment for curse. Second, you will be a new creation. Third, he will answer to your prayers. Fourth, you will bear fruits. மூன்று வழியாக, சுபாவத்தில், ஒளியத்தில், வேலைகளில். 5, இயேசுவாண்ட 2ஆம் வரவில் வெட்கப்பட வேண்டியதில்லை, எடுத்துக்கொள்வார். அதனால் கன்க்ளூஷன், கிறிஸ்துவேசுவோடு இணைந்து வாழ்வது நஷ்டமல்லை, நஷ்டமல்லை, ஆதாயம், லாபம், ப்ராஃபிட்டபிள். ஸோ யூ ஹாவ் டு அபாய்ட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்றைக்கி இந்த முடிவெடுத்து நீங்கள் திருப்பி போக வேண்டும். இந்த முடிவெடுத்து நான் கிறிஸ்துவேசுடன் இணைந்து வாழ்வேன். முதல் ஃபாதர் சொல்லியது இன்றைக்கி நிறைய மக்கள் கேட்டிடும், சர்ச்சுக்கு போனால், ஜெபம் செய்தால், கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்ந்தால் என்ன கிடைக்கும்? கிடைக்கும் இந்த 5 காரியங்கள் எல்லாமே விவிலியத்திலிருந்து எடுத்து காட்டி கொடுத்தார். இது மக்களுக்கு தெரியாது. அதனால் மக்கள் சர்ச்சுக்கு வராது, பாவ சங்கீர்த்தனம் செய்யாது, நன்மை எடுக்காது, தியானத்திற்கு போகாது, வீட்டில் ஜெப வாழ்வில் எங்கும் இல்லை, எல்லாமே உலகத்தோடு சேர்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்குது, வாழ்க்கையும் தொலைஞ்சு போயிட்டே இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு அபாய்ட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், தென் யூ வில் பி happy in your life. May God bless you. Thank you. அனைவரும் எழுந்து நிற்போம். நான் கிறிஸ்துவேசுவோடு இணைந்து வாழ்வேன். இன்றிலிருந்து இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழாது, இந்த உலகத்தோடு இணைந்து வாழாது, இந்த உலக மனிதர்களோடு சேர்ந்து இணைந்து வாழாது, நான் கிறிஸ்துவேசு இணைந்து வாழ்வேன். ஆனால் எனக்கு 5 ஆசீர்வாதம், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வெற்றி. 2 கரங்களை உயர்த்தி பிடியுங்கள், ஃபுல்லாக உயர்த்தி பிடியுங்கள், இப்படி உயர்த்தி பிடியுங்கள், ஸ்ட்ரைட்டாக உயர்த்தி பிடியுங்கள். 100 பேர் கேட்க, 100 பேர் கேட்க சப்தமாக வாய் திறந்து ஸ்துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சப்தமா, சப்தமா. സ്തുതിക്കട്ടെ, സ്തുതിക്കട്ടെ, സ്തുതിക്കട്ടെ. ശബ്ദമാ, ശബ്ദമാ. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Are you happy? Are you happy? തിരുപ്പാട് 47:1, തിരുപ്പാട് 47:1. ശബ്ദമാ, തിരുപ്പാട് 47.